கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் அவர்களின் குரல் வலையை நெறிப்பது போல சபாநாயகர் நடந்து கொண்டது ஜனநாயக மரபுக்கு எதிரானது என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழர்களை முதலில் குடிக்க வைத்தது முன்னாள் முதல்வர் கருணாநிதி தான் என தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஷச்சாராயம் அருந்தி இன்னைக்கு 64 பேர் காலமாயிட்டதா தகவல். இது பற்றி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனை குறித்து பேசுறதுக்கும் அனுமதிக்காமல் சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது சபாநாயகர் அதிகாரம் தான். சட்டத்தின் அந்த நிலையில் ஒன்றும் நாம் குறை சொல்லவில்லை. ஆனால் அவர் எப்படி நடந்துக்கணும், எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நெறிப்பது போல் சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான அல்ல. எந்த இப்போ தூத்துக்குடிக்கு எம்பியா இருக்காங்கல்ல, யாரு கனிமொழின்னு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க 2016 தமிழகத்தில் இந்தியாவிலேயே, அது 2 வாட்டி சொல்றாங்க, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். கழுத்தில் எழுதி போட்டுக்கிட்டோங்கிறேன் அவங்கெல்லாம். அது உண்மைதானே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு சர்வே 495 பேர் விதவைகளை சர்வே எடுத்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த 495 பேரில் 188 பேர் வந்து சாராயம் குடித்ததால் கணவனை இழந்தோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக அவங்க வந்து விதவையானதுக்கு காரணம் ஸ்டாலின், கருணாநிதி, ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி குடும்பம், இவங்க தான். ஏன்னா 70 ப்ரொஹிபிஷனை லிஃப்ட் பண்ண குற்றவாளி யார்? தமிழனை முதல்ல குடிக்க வச்சு குடி கெடுத்தது கருணாநிதி.